Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 100 Girlfriends Who You Really Loves You. இதுல சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். அப்படி நீங்க சீசன் 1 பார்க்கலனா மறக்காம பாருங்க, ஏன்னா அப்பதான் இது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணிருக்கேன், பிளேலிஸ்ட் செக்ஷன்ல இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்தாலே உங்களுக்கு தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே காட் சொல்றாரு, எப்பயுமே இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சோல்மேட் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இந்த கதையில ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட், இந்த பையனுக்கு 100 சோல்மேட், அதாவது 100 பொண்ணுங்க இவனுக்கு சோல்மேட்டா இருக்காங்க. அதுலயும் என்ன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னா, இவன் அப்படியே அந்த பொண்ணை ஏத்துக்கல, அப்படியே இவங்க 2 பேர் பிரிஞ்சிட்டா அவ்வளவுதான், அந்த பொண்ணு கண்டிப்பா இறந்து போயிடும். அதனால இவன் என்ன பண்ண போறான், நம்ம ஹைஜியோ ரெண்டாரோ இவன் வந்து எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு பாக்குறான். அதனால எல்லாரு கூடயும் பழகுறான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இந்த கதை இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹக்காரி அங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருக்கா. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அம்மா என்ன விஷயம், எதுக்காக இங்க வர சொன்ன? அதுவா, இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து 3 மாசம் கடந்து போயிருக்கு. அதாவது போன சீசன் எப்போ வந்தது, 2023ல, இப்போ 2025, 3 மாசம் போயிடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா போர்டம் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது நம்ம ஹைஜோக்கு எல்லாமே போர் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்போனா அது ஒரு கெட்ட விஷயமா இருக்குமே, நம்ம வந்து என்ன பண்றது? ஹைஜோக்கு போர் அடிச்சா கண்டிப்பா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அட நீங்க என்ன சொல்றீங்க, போன லாஸ்ட் 2 எபிசோடு அதுல தான் நான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாவே மாறினேன். அப்படி ஒண்டி நடக்க கூடாது. சரி நீங்க கவலைப்பட வேணாம், அதுக்காக தான் நான் ஒரு பிளானையும் உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த சயின்டிஸ்ட் பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு ட்ரக்கை உருவாக்க சொல்லியிருக்கா. ட்ரக்கை வச்சுதான் இப்போ எல்லாத்தையுமே அவ மாத்த போறாளாம். அந்த ட்ரக்கை அப்படியே ஊத்த அந்த இடமே அப்படியே புக முட்டமைது. இந்த சைடு ஹீரோவும் கத்திக்கினே ஓடி வரான். இப்போதான் 2வது சீசன் அனிமே பாய் இந்தியால ஆரம்பிச்சது. அதுக்குள்ளேயே வா. அங்க உள்ள அந்த பொண்ணுங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அங்க புக முட்டம் போனக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, அதாவது அவங்களோட பாடி அது சுவிட்ச் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க மைண்டை நியூ ஆக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா இங்க பார்த்தா சோல் எல்லாமே மாறி போயிடுச்சு. அக்காரியும் சொல்றான், இப்ப நம்மளுக்கு வேற வழியில நம்மளோட பாடியை நம்ம ஏத்துக்கணும். சரி அந்த பொண்ணோட உடம்புல அக்காரி இருப்பாளா, அவ யோசிக்கிறா, அவ்வளவுதான் நான் இந்த பாடியில இருக்கேன், நான் என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. அப்படியே சாயும் போதே சொல்றேன், என்னால என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏய் அக்காரி, இது வந்து நீ தானே? இதே மாதிரிதான் பின்னாடி அந்த பொண்ணையும் அவன் கண்டுபிடிக்கிறான், இது அந்த சயின்டிஸ்ட் பொண்ணுன்னு. அவளுக்கு திடீர்னு டாய்லெட் வர மாதிரி ஆகுமா. இதனால அவங்க 2 பேரும் பாத்ரூம்க்கு போறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. அக்காரியோட அம்மா அவங்க எங்க சைடு அந்த சயின்டிஸ்ட் பொண்ணோட உடம்புல தான் அவங்க இருக்காங்க. நான் எங்கான உடம்புல இருக்கேன், நான் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். அதனால எவ்வளவு வேணாலும் வெறித்தனமா போக முடியும். அட நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க, நீங்க எப்பயும் அப்படிதான். அப்போ நீங்க இங்க இருக்கீங்க, அப்போ உங்களோட உடம்புல அவங்க பார்த்தா ஏதேதோ பண்ண இருக்காங்க. அப்புறம் தான் புரியுது அந்த உடம்புல இருக்குது நம்ம இந்தானு. தான் நம்ம சுசுகாவோட உடம்புல நம்ம நானோட உடம்புல சுசுகாவும் இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே யார் யாரு எங்க இருக்காங்கன்னு தெரியுது. இப்ப பிரச்சனை என்னன்னா, எப்படி இவங்க அவங்களோட உடம்புக்கு போறது? இங்க எதேதோ அவங்க பண்ணி பாக்குறாங்க, மண்டியை வச்சு மண்டியை வச்சுக்கிறது. ஹேய் நீங்க வந்து எங்களோட உடம்புல இருக்கீங்க, நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? அங்க சயின்டிஸ்டோட உடம்புல ஹக்காரியோட அம்மா இருப்பாங்களா, அவங்க வந்து நம்ம ஹைஜோ கிட்ட சொல்றாங்க, ஹைஜோ பா ஒரு நல்ல பையனா இங்க பத்துக்கோ. அவன் படுக்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு ஒரு வித்தியாசமான சென்சேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன பாடிக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆறாவா அப்படின்னு ஆளும் ரொம்ப ஆச்சரியமாகறான். அவங்க அம்மாவும் அப்படியே கிஸ் பண்றாங்களா. இதனால சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களோட ஆவி அப்படியே மேல பந்து போகுது. இப்பதான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா இவங்க எல்லாருமே கிஸ் பண்ண இவங்களோட ஆவி மேல பந்து போகும். அதுக்கப்புறம் தான் உங்களோட பாடியை திரும்பவும் பெற முடியுமா. இதே மாதிரி அங்க ஒருத்தங்களா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஹக்காரி வரா. ஹக்காரியால அங்க பண்ண முடியல, ஏன்னா நடுவுல ஏதோ ஒன்று இடிக்குது. அந்த விஷயம் இடிக்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுமா. சயின்டிஸ்ட் பொண்ணு அங்க அப்படியே கிஸ் பண்றா. சயின்டிஸ்ட் பொண்ணோட ஆவியும் அப்படியே மேல போகுது. அதுக்கப்புறம் அங்க இந்தா இருக்கா, அவளையும் கிஸ் பண்ணி அவளோட ஆவியும் மேல அனுப்புறான். இதுக்கப்புறம் அங்க யாரு இருக்கான்னு பார்த்தா இந்தாவோட சோல் தான் அங்க ஹக்காரியோட அம்மாவோட உடம்புல இருக்கு. அங்க அவங்கள பார்த்தோன்னே இவன் ஒரு மாதிரி ஷை ஆகுறான். இந்தா பண்ற ஒரு விஷயமா அவ்வளவு கியூட்டா அவனுக்கு தெரியுதா. இதெல்லாம் அவன் சொல்லும் போது அவ இன்னமும் கோவமாகறா. வந்து கிளாஸுக்கு போகிறேன், நீங்க போக கூடாது. அதுக்கப்புறம் உங்களை பார்த்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நீங்க ஒரு டீச்சரா இருந்துட்டு இவங்க என்ன சீட்ல வந்து உட்காராங்கன்னு யோசிப்பாங்க. வேற வழி எல்லாமே கிஸ் பண்ண அவங்களோட ஆவியும் அப்படியே மேல போகுது. இவங்க எல்லாருமே முடிஞ்சக்கு அப்புறம் கடைசியா அங்க நானும் இருக்கா. நானோட உடம்புல நம்ம ஹக்காரி தான் இருக்கா. என்ன ரெண்டாரோ, இது வந்து எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்குல்ல. மேல பாரு, நம்மளுக்குன்னு லைட் எல்லாம் இருக்கு. அடியே அது ஒன்னும் லைட் இல்ல, அது எல்லாமே சோலு. சரி நம்மளும் இதை பண்ணலாம். அவங்க கிஸ் பண்ண திரும்ப அவளோட ஆவி அப்படியே மேல போதா. அங்க எல்லாருமே இப்பதான் அவங்களோட பழைய உடம்புக்கே வராங்க. அங்க இப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. அங்க ரெண்டாரோ தான் பாவம் 4-6 பேருக்கு குத்தனால ஒரு மாதிரி ஓவர்லோட் ஆயிட்டான். பின்னாடி ஹக்காரி வந்து கேக்குறான், ஆமா நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற? நான் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படி பண்ணும்போது. பரவாயில்ல, பிளான் வந்து சொதப்பினாலும் ஒர்க் ஆகுது. ஆனா இன்னமும் விடாம அதே மாதிரி அங்க எல்லாருமே கிஸ் பண்ண அவன் இன்னமும் ஒரு மாதிரி ஆகுறான். அவனோட தலைவிதியை பாத்தீங்களா, இங்க ஒண்டி வாழ்க்கை இவனுக்கு முடியல. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இவனோட வாழ்க்கையில நடக்க போகுது. இதுக்கப்புறம் அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவன் போய் அங்க எக் டோஸ்ட் வாங்கலான்னு போவானா. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு அதே தான் வாங்க வந்திருக்கா. அது 200 என்ன. ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது, இந்த பொண்ணு தான் 7வது சோல்மேட். அங்க அந்த பொண்ணை பாத்துக்கினே கேக்குறான்,
ஆமா இந்த யூனிஃபார்ம் இது மிடில் ஹை ஸ்கூலுக்கான யூனிஃபார்ம் ஆச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நான் ஹை ஸ்கூல் கேஃப்டேரியாக்கு வந்தா? இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த பொண்ணு அதை வாங்கலான்னு போறா. ஆனா அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவ பஸ்ஸ கொண்டே வரல. இதனால அவ அப்படியே சோகமா போறா. நெக்ஸ்ட் சீன்ல அவளுக்கு அவ்வளவு பசியா இருக்கா. ஹைஜோ தான் வந்து அதுல இருக்க பாதியை கொடுக்குறான். இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. அவ வேணான்னு சொல்லுவா. ஒரு கட்டத்துல அவளோட வயிறை காட்டி குத்துதா. அதனால அதை வாங்கி சாப்பிடுறான். இது வந்து ரொம்ப ருசியா இருக்கு. அதே மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி ரூடா பிஹேவ் பண்ணியிருந்தா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவி எப்போ இதை பத்தி சொன்னாங்க. அதனால எனக்கும் இதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. ஃபுட்டுன்னு வந்துட்டா நான் இப்படிதான் ரொம்ப சீக்கிரமா எனக்கு பசி எடுக்கும். என்னோட வயிற்றுல டக்குன்னு எல்லாமே காலி ஆயிடும். எமசாக்கின்னு ஒருத்தனக்கான். அவனை பார்க்கும் போதும் எமசாக்கி பிரெட் எனக்கு சாப்பிடணும்னு தோணும். அதனால தான் நான் எப்பயுமே என்னோட விஷனையும் சரி என்னோட காதையும் சரி இப்படியே வச்சு நான் மறைச்சிப்பேன். என்னோட காதுலயும் ஹெட்செட் நான் போட்டுப்பேன். ஏன்னா ஃபுட்டுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா ரசிச்சு வாய் வரைக்கும் நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அட்லீஸ்ட் என்னால ஃபுட்டுக்கு அதையாச்சும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அவ போக ஆரம்பிப்பா. போகும்போதே அங்க பேரை கேட்கறான். ஆனா அவ முறைச்சிட்டு அப்படியே போறா. போகும்போது ஏன் தெரியல அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் சடனா ரைஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அவளுக்கு புரியல. இதுக்கப்புறம் வரும்போதும் எல்லாருமே ஒரு டிவி ஷோவை பத்தி தான் பேசுறாங்க. இதுலயும் கின்மிச்சி சாண்ட்விச் பத்தி தான். அதை தான் இவ வாங்கலான்னு போறா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரியுது அங்க சாண்ட்விச் காலியா. இதனால அவ ரொம்ப கடுப்பாகிறான். இந்த சைடு ரெண்டாரும் வரான். அட நீ வந்து இங்க என்ன பண்ற? நீ சொன்ன விஷயம் தான். நீ எப்படி என்னோட கேஃபேட்டேரியாக்கு வந்தியோ அதே மாதிரி தான் நானும் இங்க வரலாம். இங்க தடுக்கிறதுக்கு எந்த விதமான ரூல்ஸும் இல்ல. வந்து இந்த சாண்ட்விச்சுக்காக தான் வந்திருக்கியா? அது ரொம்ப பாப்புலரா இருக்கு, அதனால தான் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஏன் கோச்சோட சாண்ட்விச் அதை சாப்பிடக்கூடாது? ஆனா அவ பிடிவாதமா நான் வந்து இதை அடைஞ்சே தருவேன் அப்படின்னு போக ஆரம்பிக்கிறா. மிடில் ஹை ஸ்கூல்ல இருக்கிற யாருமே வெளியில போக கூடாது, உனக்கு தெரியாதா? நான் நம்ம ஹீரோவை கத்தி விட்டு அப்படியே அவ போக ஆரம்பிக்கிறா. சீன்ல வெளியில வந்து அங்க கடையில பார்த்தாலும் கடையிலயும் அங்க காலி. இதனால அவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன் நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன்? எல்லாருமே என்னை விட்டு விலகி இருக்காங்க. ஏன்னா என்னோட ஆட்டிடியூட். அதனால தான். அதுக்கும் மேல என் கிட்ட நல்லவனா ஒரே ஒருத்தன் பேச வந்தான். அவனையும் நான் வந்து இப்படி கத்தி விட்டேன். எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன் நான் இப்படி இருக்கேன்? இதுக்கப்புறம் அவ டைரக்டா திரும்ப ஸ்கூலுக்கு வருவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கூப்பிடுறான். வேலை நீ வந்துட்ட, உனக்காக தான் நான் வெயிட் பண்ண தெரியுமா? அங்க என்ன விஷயம் கூப்பிடுறா. இதுக்கப்புறம் அவங்க உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கென்மிச்சி சாண்ட்விச் அதை உருவாக்கியிருக்கான். இது வந்து உனக்கு எப்படி கிடைச்சது? அதை விட நேத்து தான் நான் உனக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளவு ருசியா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். ஆமா இது எப்படி உனக்கு கிடைச்சது? நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுவா நான் வந்து பர்மிஷன் கேட்டேன். அதுக்கப்புறம் இதை நானாவே உருவாக்குனேன். அப்புறம் தான் அந்த பொண்ணு நல்லா உத்து பாக்குறா. அவனோட கை எல்லாமே பேண்டேஜஸா இருக்கும். இதை உருவாக்க போய் தான் ஆளுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கும். ஆனா எப்படியா ஆளு உருவாக்கிட்டான். இதுக்கப்புறம் தான் அவ கேட்கறான். ஆமா என்னோட பேரை கூட உனக்கு தெரியாது, இதுக்காக நீ வந்து இதெல்லாம் பண்ற? அதாவது நான் எவ்வளவு ரூடா இருக்கேன் உன் மேல, கிட்ட எந்த விதமான நல்ல குவாலிட்டியும் இல்ல. ஆனா நீ வந்து என் கூட நல்லா பழகுற. இல்ல நீ வந்து உன்னையே அப்படி சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்ற ஒரு ஃபுட்டையும் நல்லா ருசிச்சு சாப்பிட்ற. இதுல எனக்கு தெரியுது அதுவே உனக்கு ஒரு ஸ்கில் மாதிரி தான். ஏன்னா அது ஒரு நல்ல சாமிங் பண்ற ஸ்கில் தெரியுமா? இதனால உன்னால ஏகப்பட்ட ஆளுங்களை நெருக்கமா வச்சுக்க முடியும். முக்கியமா எப்பனா இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா சாப்பிடும் போது இது வழக்கத்தை விட இன்னும் டேஸ்டா தெரியும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு. இதெல்லாம் கேட்டு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அப்படின்னா நான் வந்து உன் கூட சாப்பிடும் போது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும்ல. இப்போ நீ வந்து என் கூட எப்பயுமே சாப்பிடுவியா? அதாவது நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா? கண்டிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், முக்கியமா உன் கூட சாப்பிட்றதுக்கு. அந்த பொண்ணோட பேரையும் அவ சொல்றா. அவளோட பேரு குருமியா. ஹீரோவும் அவனோட பேரை சொல்றான். என்னோட பேரு ஹைஜுவோ, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். குருமி சேனன் கூப்பிடுவானா. அது வந்து அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்காகலாம் நீ ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அங்க எல்லா விஷயத்தையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். வழக்க போலதான் ஒத்துக்கிறாங்க. அங்க குருமியும் நம்ம ஹைஜோ கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்றான். வந்து நம்ம நானோ ஒத்துக்க. அங்க வந்து நானோ பார்த்து மத்தவங்க கேக்குறாங்க இதெல்லாம் சரியே இல்ல. அப்படிலாம் இல்ல, எனக்கு வந்து டைம் இல்லை இங்க ஸ்பெண்ட் பண்ண. நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன்னா உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கேட்டவனே எல்லாருமே கட்டி போச்சுன்னு எனக்கும் பிடிக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹைஜோ ஒரு ஃபெஸ்டிவலை பத்தி சொல்றான். அங்க ஒரு ஃபுட் ஃபைட் ஃபெஸ்டிவல் நடக்க போதான். அதுல பிரைஸா நிறைய பணமும் கிடைக்குமா, ஸ்பெஷல் ஜெலட்டோவும் கிடைக்குமா. இதை கேட்டவனே அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வமாகுது. அதுக்கு டீமா போகணுமா. ஆனா குருமி அங்க ஒத்துக்கல. நான் வந்து தனியா போகலான்னு இருக்கேன். இவங்கள மாதிரி ஸ்மால் ஈட்டர்ஸ் கூட போனா என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இப்ப அந்த ஸ்பெஷல் ஜெல்ட்டோ அதுவும் எனக்கு தேவை. இப்பதான் அங்க ஹக்காரியோட அம்மாவும் சொல்றாங்க, ஒரு மிடில் ஹை ஸ்கூல்ல தானே, உன்னால அதுல கலந்துக்க முடியாது. நீ கலந்துக்கணும்னா கண்டிப்பா பேரண்ட் இல்ல கார்டியன் யாராச்சும் கொண்டு வரணும். அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி அங்க வந்து சைன் அப் பண்ணி விடுங்க. அப்படியா? அப்ப நீ என்ன அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கும். வாய்ப்பே இல்ல. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவல்ல இவங்க ஃபைட் பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணால என்னென்ன ஆக போதோ. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.